வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மிதிலா விலாஸ் அத்தியாயம் 7. அயல் தேசத்து நின்று புறப்படுகையில் மிதிலா விலாசத்தில் தன் வரவிற்காக கவலைகள் எல்லாம் உறங்கே திரண்டு காத்து கொண்டு நிற்கப் போகின்றன என்று ஈஸ்வரன் கனவில் கூட நினைக்கவில்லை. தந்தையை கண்ட மாத்திரத்தில் அவனது உள்ளத்திலே பெருங்கவலையொன்று குடிகொண்டது. எத்தனை தூரம் பசுபதி ஐயர் மகனுக்காக தமது தேக நிலையை பற்றி ஆறுதலாக கூறியும் ஈஸ்வரனுக்கு நம்பிக்கை ஏற்படவே இல்லை. இந்த நோயினின்று விடுபட்டு அப்பா மீண்டும் பழைய ஆரோக்கியத்தை அடைவாரா என்று தனக்குள்ளே ஐயோற்று ஈஸ்வரனின் உள்ளம் விவரிக்க முடியாத ஏக்கத்தில் தவித்தது. ஊரிலிருந்து திரும்பி வந்ததும் பிரயாண களைப்பை கூட பொருட்படுத்தாமல் தன் தமையனுடன் ஆவலோடு தங்களுடைய மோட்டார் கம்பெனியை பார்வையிட சென்றான். தந்தை நோயாளியாக படுத்ததிலிருந்து கம்பெனி நிர்வாகத்தில் ஏற்பட்டிருந்த ஊழல்களை எல்லாம் கவனித்த அவனது உள்ளத்தில் இன்னொரு பெருங்கவலையும் குடிகொண்டது. தந்தைக்கு பின் கம்பெனியில் செல்வாக்கும் புகழும் மங்கி போய்விட்டால் என்பதுதான் அந்த கவலை. வெகு நாட்களுக்கு பின் ஊருக்கு திரும்பி வந்திருந்தும் முதல் சில தினங்கள் ஈஸ்வரனுக்கு ஒருவருடனும் பேசக்கூட பொழுது இல்லாமல் அலுவல்கள் பல இருந்தன. தந்தையின் தேக நலத்தை கருத்துடன் கவனிப்பதிலும் கம்பெனி காரியங்களில் சகோதரனுக்கு உதவி செய்வதிலும் மும்முரமாக ஈடுபட்டிருந்த அவனுக்கு மூச்சுவிடக்கூட நேரமில்லை. வீட்டு கவலைகளுக்கும் வெளி அலுவல்களுக்கும் இடையே தன் மனம் நளினமானதொரு உணர்ச்சியின் வசப்பட்டு தன்னிலை இழந்து ஸ்தம்பித்து போவது அவனுக்கே வியப்பாக இருந்தது. தந்தையின் நோயிட்ட உடலை கண்டு கவலையுடன் சிந்தித்து கொண்டு நிற்கும் பொழுதும் சரி, தொழில் நிர்வாகத்திலே புதுவித மாறுதல்களை ஏற்படுத்துவது எப்படி என்று மூளையை குழப்பிக் கொண்டு கம்பெனி அறையில் கூரை முகப்பை பார்த்தவனும் யோசித்து கொண்டு இருந்தும் அந்த நிலையிலும் சரி, திடீரென்று அவனது மனம் தான் ஈடுபட்டிருந்த சிந்தனைகளினின்றும் ஈடுபட்டு பூரண சந்திரனை பழிக்கும் எழில்மிகு அந்த வதனத்தின் அழகு முழுவதையும் நினைத்து பார்ப்பதில் ஈடுபட்டு விடும். விபரீதமான தனது மனப்போக்கை கண்ட ஈஸ்வரன் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. அயல் தேசத்திலே அங்கிருந்த 2 வருஷ காலத்தில் சரி சமானமாக பல பெண்களிடம் பழகும் சந்தர்ப்பம் அவனுக்கு ஏற்பட்டிருந்தது என்பது வாஸ்தவமே. தன்னுடன் கூட படித்த பல தேசத்து பெண்களின் சிலரிடம் அவன் சிநேக பாவத்தில் நெருங்கி பழகுவதுண்டு. அவர்களில் ஒரு சிலர் மிகவும் அழகிகள் என்ற ரகத்தை சேர்ந்தவர்களாக கூட இருந்தனர். ஈஸ்வரனுடன் மிகவும் நெருங்கி பழகிய பெண்களில் பாமிலா என்னும் அமெரிக்க பெண்மணியும் ஒருத்தியாவாள். நீல கருவிழிகளும் பொன்னிற சுருண்ட கூந்தலும் கொண்ட அந்த வெண்ணிற மங்கை பலரால் அழகி என்று புகழப்பட்டிருந்தாள். அவள் தனது நாட்டு சங்கீதத்தின் மகிமையை ஈஸ்வரன் அறிய செய்ய மிகவும் சிரத்தை எடுத்துக்கொண்டாள். மென்மையான குளிர்காற்று வீசும் அந்த வேளைகளில் அழகி பாமிலா மெல்லிய விரல்களால் பியானோ வாத்தியத்தினின்று எழுப்பும் மேனாட்டு இன்னிசையை அருகில் அமர்ந்து கொண்டு ஈஸ்வரன் பல தடவைகள் ரசித்திருக்கிறான். ஆனால் பாமிலாவுக்கும் அவனுக்கும் இடையே ஏற்பட்டிருந்த அன்பு 2 சிநேகிதர்கள் மனத்திலே உண்டாக்கும் தூய்மையான நட்பை போன்றதாகும். பாமிலாவின் நீல கருவிழியும் பொன்னிற சுருண்ட கூந்தலும் ஒருபொழுதும் அவனது மனதை பாதித்ததே கிடையாது. தனது இருதயத்தின் சக்தி மீது திடமாக நம்பிக்கை கொண்டிருந்த ஈஸ்வரன் மிதிலா விலாசத்திற்கு வந்த அன்றிலிருந்து தனது அந்த சக்தி குலைந்து அடிக்கடி தடுமாற்றம் அடைவதை உணர்ந்தான். மாடிப்படிகளில் மெல்லிய காலோசை கேட்ட பொழுதெல்லாம் அவனையும் அறியாது அவனது கண்கள் அந்த திக்கை திரும்பி பார்த்தன. இருதயம் படப்படவென்று அந்த மோகினியின் வரவை எதிர்பார்த்து துடிக்க ஆரம்பித்தது. மாடி மறுகோடியிலிருந்து மற்றொரு சமயம் இரவின் நிசப்தத்தை கிழித்து கொண்டு கிளிக் என்ற சப்தம் தேனை போன்ற இனிமையாக அவனது காதுகளில் வந்து விழுந்தது. மிதிலா விலாசத்தில் விருந்தாளியாக வந்து தங்கி இருக்கும் அந்த பெண் தனது மோகன உருவால் அவனது உள்ளத்தை மெல்ல கவருவதை உணராமல் இருக்க முடியவில்லை. கிரிஜாவை பார்க்க வேண்டும், அவளுடன் பேச வேண்டும் என்று அவனது உள்ளம் ஆவலிலே துடித்தாலும் முன்பின் பழக்கமே இல்லாத அவளிடம் வலிய போய் பேசி அவள் தவறாக நினைத்து கொண்டால் என்ன செய்வது என்ற அச்சத்தில் தனது ஆவலை கட்டுப்படுத்தி கொண்டு தன்னை சுற்றிலும் அதிகம் கவனியாதவன் போல் சில நாட்களை கடத்தினான். அன்று இரவு
படுக்க போகுமுன் சிறிது நேரம் பசுபதி ஐயரிடம் சம்பாஷித்து கொண்டிருந்துவிட்டு தன் அறைக்குள் செல்ல திரும்பிய ஈஸ்வரன் மாடியின் முன்புறத்தில் இருந்த அந்த ஹாலில் வாயிற்படியை நெருங்கியதும் சற்றென்று திகைப்புடன் நின்று விட்டான். வாசலுக்குள்ளிலிருந்து யாரோ மெல்லிய குரலில் பாட்டொன்றை முணுமுணுத்து கொண்டிருப்பதை கேட்ட அவன் வியப்புடன் ஹாலுக்குள் எட்டி பார்த்தான். வான வீதியில் வெள்ளி தட்டை போல் பிரகாசித்து கொண்டிருந்த நிலவுடன் போட்டியிடுவது போன்று ஹாலுக்குள் எரிந்து கொண்டிருந்த மின்சார குழல் விளக்கு நீல ஒளியை கக்கிக் கொண்டிருந்தது. தந்த பதுமையைப் போல் ஜன்னல் மீது சாய்ந்து கொண்டிருந்த கிரிஜா காலடி ஓசையை கேட்டு திரும்பினாள். தென்றலுடன் ஹால் முழுவதும் மிதந்து கொண்டிருந்த கீதம் முடிவடைந்தது. பிரமிப்புடன் தன் பக்கம் திரும்பிய கிரிஜாவின் குழப்பத்தை கண்ட ஈஸ்வரன், மன்னிக்க வேண்டும், அழகான பாட்டின் இடையிலே திடீரென்று நான் பிரவேசித்து கெடுத்து விட்டேன் என்றான் புன்னகையுடன். அதெல்லாம் ஒன்றுமில்லை, பொழுதுபோக்காக ஏதோ பாடிக்கொண்டிருந்தேன், அவ்வளவுதான் என்று பதில் அளித்த கிரிஜா லேசாக சிவந்த முகத்தை அப்புறம் திரும்பிக் கொண்டாள். அவளுடைய பதிலில் தைரியமடைந்த ஈஸ்வரன் சம்பாஷணையை மேலே தொடர்ந்தாற்போல், உங்களுக்கு இத்தனை அழகாக பாடத் தெரியும் என்ற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது என்றான் மகிழ்ச்சியாக. என் பாட்டை சரியாக கூட இன்னும் நீங்கள் கேட்கவில்லை. அதற்குள் இவ்வளவு புகழ்ந்து கொள்வதை நான் என்னவென்று எடுத்துக்கொள்வது? கேலியாக கூறுகிறீர்கள் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது என்று பதிலில் அளித்த கிரிஜா மெல்ல சிரித்தாள். இரவு போஜனத்திற்கு பின் தனது அறையில் வந்து உட்கார்ந்து கொண்ட மைதிலி முதல் நாள் பாதி போட்டு வைத்திருந்த ஸ்வெட்டரை கையில் எடுத்துக்கொண்டு தைக்க ஆரம்பித்தாள். சற்று தூரத்தில் நாட்காலியில் சாய்ந்து கொண்டு பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்த கணவன் மீது அவளுக்கு கோபம் ஏற்பட்டிருந்தது. முட்டாள்தனமான அவனது செய்கையை கண்டு வெறுப்படைந்திருந்த மைதிலி தனது கோபத்தை வெளிப்படையாக காட்டி கொள்ளாவிட்டாலும் வழக்கம் போல் கலகலப்பாக அவனிடம் பேச பிடிக்காது ஸ்வெட்டரை தைப்பவள் போல் பாவித்து கொண்டு மௌனமாக உட்கார்ந்தாள். மைதிலிக்கு அத்தனை கோபம் ஏற்பட சந்திரசேகரன் செய்த பிழை மிகவும் பெரிதளவெனினும் அவளால் அதை பொறுக்க முடியவில்லை. இரவு போஜனத்திற்கு பின்பு முற்றத்தில் எல்லோருடனும் சென்று கையை அலுமிக் கொண்டிருந்த கிரிஜா சுற்றுமுற்றும் எதையோ தேடுவதை குறிப்பாக உணர்ந்தவன் போல் சந்திரசேகரன், இந்தாருங்கள், இதோ இருக்கிறது கை துடுக்கும் துண்டு என்று கூறி ஆணியில் மாட்டியிருந்த துண்டை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து அவளிடம் கொடுத்தான். அந்த சம்பவத்தை மற்றவர்கள் பெரிதாக கருதாவிடனும் தன் கணவன் அந்த பெண்ணிடம் காட்டிய அலாதியான ஸ்ருதியை கண்டு மைதிலி சற்று கோபமடைந்தாள். அப்படி விழுந்து விழுந்து இவளுக்கு ஏன் உபசாரம் செய்ய வேண்டும் என்று கணவன் மீது மனத்தாங்கல் அடைந்த மைதிலி கீழே அதிக நேரம் நிற்காமல் மாடி அறைக்கு சென்று விட்டாள். சிறிது நேரம் சென்று அறைக்குள் வந்து உட்கார்ந்து கொண்ட சந்திரசேகரனிடம் அவள் ஒன்றுமே பேசவில்லை. மனைவியின் மனத்தில் ஏற்பட்ட சஞ்சலத்தை உணராத சந்திரசேகரன் அவள் பக்கம் திரும்பி, இந்த சொற்றை முடிகிற வேகத்தில் நான் வந்தது கூட உனக்கு தெரியவில்லை இல்லையா என்று கேலியாக கேட்டான். நீங்கள் வந்தது தெரியாமல் இல்லை, பேசி கொண்டிருந்தால் பேச்சு வாக்கில் தையலில் தப்பு வந்துவிடப் போகிறது என்று பேசாமல் இருக்கிறேன் என்றால் தனக்கே உரித்தானதொரு குறுநகையுடன். உனக்கு சங்கதி தெரியுமா? அம்மா கீழே என்னிடம் சொல்லி கொண்டிருந்தால் இந்த வார முடிவில் லேடிஸ் கிளப்பில் கிரிஜாவை கொண்டு ஒரு சங்கீத கச்சேரிக்கு ஏற்பாடு செய்ய போகிறாளாம். உங்கள் கிளப்புக்குள் புருஷர்கள் வந்து பாட்டு கேட்பதை அனுமதிப்பீர்களா என்று கேட்டேன். பேஷாக வந்து கேட்கலாம் என்று அம்மா சொன்னாள். என்ன வயதிலே கிரிஜா எப்படி பாடுகிறாள் என்று நாம் போய் பார்க்கலாம், வருகிறாயா என்று அவளுடன் கேட்டான். தைத்து கொண்டிருந்த ஸ்வெட்டரை கீழே வைத்த மைதிலியின் உள்ளம் பதைத்தது. இதென விபரீதம்! என்றிலிருந்து இவருக்கு சங்கீதத்தின் மீது அபிமானம் ஏற்பட்டது என்று தனக்குள்ளே எண்ணி நெஞ்சம் குதித்த மைதிலிக்கு கிரிஜா மீது அடக்க முடியாத பொறாமை ஏற்பட்டது. ஆமாம், அவள் என்னத்தை பாடி கிழிக்கப் போகிறாள் என்று குத்தலாக கூற வேண்டும் என்று அவள் மனதம் துடித்தாலும் மனதிலே குமரி நின்ற உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு போனால் போச்சு. நீங்கள் பொறுமையுடன் ஒரு கச்சேரியில் 3 மணி நேரம் உட்கார்ந்திருக்க தயாராயிருந்தால் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனையே கிடையாது என்று மெல்ல நகைத்தாள். படிப்பு, பாட்டு, அழகு மூன்றுமே ஒருங்கே ஒருவரிடம் அமைவது அபூர்வம் அல்லவா? அந்த பெண்ணிடம் இந்த மூன்றும் ஒன்று கூடியிருப்பதை காண எனக்கு கொஞ்சம் வியப்பாக தான் இருக்கிறது என்றான் சந்திரசேகரன். மைதிலிக்கு அதற்கு மேல் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்க மனம் ஒப்பவில்லை. பொங்கிக் கொண்டு வந்த கோபத்தை கட்டுப்படுத்தும் நிமித்தம்
தனது பற்களை இறுக்கமாக கடித்து கொண்டாள். தூக்கம் வருகிறதாக்கும் என்று கேட்ட கணவனுக்கு பதிலளிக்காமல் உள்ளே சென்று அவளது நெஞ்சம் துக்கம் பலமாக அமுக்கியது. ஜன்னல் அருகே சென்ற அவள் முன்புற ஹாலின் தென்பட்ட அந்த காட்சியைக் கண்டு திகைத்து போய் கண்களில் லேசாக பழிந்த கண்ணீரை அவசரமாக துடைத்து கொண்டு அந்த திக்கையே அவளுடன் திரும்பி பார்த்தாள். சோஃபாவின் மீது சாய்ந்து கொண்டிருந்த கிரிஜா பெரிய புத்தகம் ஒன்றை புரட்டி கொண்டிருந்தாள். அதிலுள்ள படங்களை பற்றி விவரித்து கூறுகிறவன் போல் தென்பட்ட ஈஸ்வரன் எதிரே இருந்த மேஜை மீது சாய்ந்தவாறு அவளுக்கு வெகு அருகில் நின்று கொண்டு இருந்தான். இந்த காட்சியை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்த மைதிலி சட்டென அறையை விட்டு வெளியே வந்தாள். இங்கே வாருங்கள் என்று சந்திரசேகரனிடம் ஓடி வந்து அழைத்தாள். அங்கே பாருங்களேன் என்ற மனைவி சுட்டி காட்டிய திக்கை நோக்கிய சந்திரசேகரனுக்கு கோபம் தாங்க முடியாது பொத்து கொண்டு வந்தது. இந்த பெண்ணை வீணாக புகழ்வதில் என்ன பயன்? அவள் யாருக்கு சொந்தம் என்பதை பாருங்கள் என பரிகாசமாக மைதிலி குத்தி காட்டியதை போலிருந்தது அந்த செய்கை. இதில் என்ன வேடிக்கை இருக்கிறது என்று எரிச்சலுடன் கேட்ட சந்திரசேகரன் வெறுப்புடன் ஜன்னல் நின்று அப்புறம் சென்றான். கல்யாணத்திற்கு முன் இப்படியெல்லாம் நாம் இருவரும் சபஜகமாக பழகினோமா என்று நினைத்து கொண்டேன். ஆனால் என்றால் மைதிலி கணவனின் கோபத்தை பொருட்படுத்தாமல். அதனால் என்ன குறைந்து விட்டதாம் என்று அதட்டலாக கேட்ட அவன் ஜன்னல் கதவுகளை சாத்தினான். ஒன்றும் குறைந்து விடவில்லை, விளையாட்டாக சொன்னேன். அது இருக்கட்டும், இப்பொழுது கூட நீங்கள் ஆஃபீஸில் ஏன் அதிகப்படி வேலை செய்ய வேண்டும்? உதவிக்குதான் உங்கள் தம்பி வந்திருக்கிறாரே. ஒரு வருஷமாக கம்பெனிக்கு ஓய்வு ஒழிச்சில் என்று உழைத்து உங்கள் உடம்பு எப்படி இழைத்து விட்டது தெரியுமா என்று பேச்சு சட்டென்று மாற்றிய மைதிலி மிருதுவான கருத்தால் கணவனது கன்னத்தை மெல்ல வருடினாள். சந்திரசேகரனின் கோபமெல்லாம் மைதிலியின் கனிவு மொழிகளை கேட்ட மாத்திரத்தில் சூரியனை கண்ட பனி போல் மறைந்தோடிவிட்டது. அவளது இன்ப ஸ்பரிசத்தில் கட்டுண்ட அவன், ஆமா மைதிலி, நான் வீணாக அலைந்து உடலை வாட்டிக் கொள்வது தப்பு என்று அவளது வார்த்தைகளை ஆமோதித்தான். சமையல் அறையில் தனக்குண்டான எல்லா வேலைகளையும் வழக்கத்திற்கு மாறாக சீக்கிரமே முடித்து கொண்ட தேவிக்கு படுக்க போகவும் நோயாளிகளுக்கு கடைசியாக செய்ய வேண்டிய சுசுரூஷைகள் நிமித்தம் மாடி பக்கம் வந்தாள். சில தினங்களாக அவளது உள்ளம் உற்சாகத்திழந்து மிக்க வருத்தத்தில் மூழ்கியிருந்தது. வெகு நாட்களாக அவளுடன் எதிர்பார்த்திருந்த அம்மாஞ்சி ஈஸ்வரனுடன் அவள் சகஜமாக பேசக்கூடாது என்ற மாமி விதித்த உத்தரவை மீற விடாது அவள் ஈஸ்வரன் முன்னால் கூட வர பயந்து ஒதுங்கியே இருந்தாள். தப்பி தவறி அவன் எதிர்பட்டு விட்டாலும் கவனிக்காதவள் போல் தலையை குனிந்து கொண்டு சென்றாள். தாயாரின் உத்தரவை அறியாத ஈஸ்வரன் அன்று காலை விளையாட்டாக அவளை கேட்ட ஒரு கேள்வி அன்று முழுவதும் அவள் மனத்தையே உறுத்தி கொண்டிருந்தது. தேவகி, நீ முன்போல் இல்லவே இல்லை. கேட்ட கேள்விக்கு கூட சரியாக பதில் சொல்ல மாட்டேன் என்கிறாய். இத்தனை கர்வியாக நீ மாறுவதற்கு காரணம் என்னவோ என்று கொஞ்சம் அதிருப்தியுடன் கேட்டான். சற்று தூரத்தில் தர்மாம்பாள் வருவதை கவனித்த தேவிக்கு அச்சத்துடன் ஈஸ்வரன் கேட்ட கேள்விக்கு பதில் கூறாது வேகமாக சென்று சமையலறைக்குள் மறைந்து கொண்டாள். ஈஸ்வரன் தன்னை பற்றி தவறாக நினைத்து கொண்டிருப்பதை நினைக்க அவளுக்கு துக்கம் தாங்கவே முடியவில்லை. தன்னிடம் தோன்றியிருக்கும் ஆறுதலுக்கு காரணம் அவனுடைய தாயாரின் உத்தரவுதான் என்றும் அவன் பால் தான் கொண்டிருக்கும் பாசமும் மரியாதை என்றும் போல குறைவின்றி அப்படியே தான் இருக்கின்றனவென்றும் அவனிடம் சொல்ல மாட்டோமா என்று அவள் உள்ளம் ஏங்கியது. ஆனால் அதை எப்பொழுது எப்படி தெரிவித்துக் கொள்வது என்பதுதான் அவளுக்கு தெரியவில்லை. யாரது? தேவகியா? இப்படி வாயேன் என்று அழைத்த குரல் அவளது தேகத்தை சிலிர்க்க செய்தது. அம்மாஞ்சி, வீணாக என்னை பற்றி தவறாக நினைக்க வேண்டாம். உங்களுடன் அதிகமாக பேசக்கூடாது என்பது மாமியின் உத்தரவு என்ற உண்மையை சொல்ல ஈஸ்வரனின் மனத்தாங்களை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற அவளில் வேகமாக நடந்து சென்ற தேவிக்கு ஹாலுக்குள் நுழைந்தாள். அங்கே கண்ட காட்சியானது அவளது உள்ளத்திலே எழும்பி நின்ற கற்பனை கோட்டையை தவிடு பொடியாக்கும் படியானதொரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. தயாக்கரா நீர்வீழ்ச்சியை பற்றி உற்சாகத்துடன் கிரிஜாவுக்கு விவரித்து கொண்டிருந்த ஈஸ்வரன் தேவகி பக்கம் கூட திரும்பி பார்க்காமல், என் ரூமிலே மேஜை மேல் கருப்பு அட்டை போட்ட பெரிய புத்தகம் ஒன்று இருக்கிறது, அதை ஓடி போய் எடுத்துக்கொண்டு வா சீக்கிரம் என்றான். நீங்கள் வாயாலே சொன்னாலே போதும், புத்தகத்தில் உள்ள படங்களை பார்க்க தேவையில்லை என்று வினயமாக கூறிய கிரிஜா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். படங்களுடன் விவரித்தால்தான் புரியும் என்று கூறிய ஈஸ்வரன், ஏன் நிற்கிறாய்? போய் சீக்கிரம் எடுத்துக்கொண்டு
கொண்டு வா. எரிச்சலுடன் தேவகியை அதட்டினான். ஐயோ பாவம், அந்த பெண்ணுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும், இந்த வீண் சிரமம் அவளுக்கு எதற்கு என்ற பச்சதாபத்துடன் கூறிய கிரிஜா தேவகியின் பக்கம் திரும்பவும் அவள் அறையை விட்டு வேகமாக ஓடி சென்றாள். ஈஸ்வரன் அறைக்குள் நுழைந்த தேவகியினால் அதற்கு மேல் தாழ முடியவில்லை. அறையை சூழ்ந்த நின்ற இருட்டில் கதவின் மீது அப்படியே சாய்ந்து கொண்டு நின்று விட்டாள். உள்ளத்திலே குமரிக்கொண்டு எழுந்த துக்கம் கட்டுப்படுத்த மாட்டாது கண்ணீராக வழிந்து கொண்டிருந்தது. அறைக்கு வெளியே யாரோ வேகமாக வரும் காலை ஓசையை கேட்ட தேவகி கண்களை துடைத்து கொண்டாள். அதற்குள் அறைக்குள் நுழைந்த ஈஸ்வரன் படக்கென்று விளக்கை ஏற்றினான். அறையின் கதவின் மீது ஒண்டிக் கொண்டு நின்ற தேவகியை கண்ட அவன், புத்தகத்தை எடுத்து வர சென்றவள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாயாம் என்ற கோபத்துடன் அதட்டினான். தேவகி பதில் பேசாததை கண்டு வியப்புடன் உற்று நோக்கிய அவன், உன்னை நான் என்ன சொல்லிவிட்டேன்? சீக்கிரம் எடுத்து கொண்டு வா என்றதற்காகவா இத்தனை அழுகை? பேஷ் என்று அதட்டிவிட்டு மேஜை மீது இருந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியே சென்றான். கண்ணீரை துடைத்து கொண்டே தேவகி அறையை விட்டு வெளியே வந்தாள். பசுபதி ஐயரின் அறையை நோக்கி சென்ற அவள் காதுகளில் கலகலவென்று கிரிஜா உற்சாகத்துடன் சிரிக்கும் மொழி நன்றாக கேட்டது. ஈஸ்வரன் மீது தேவகி மற்றற்றதொரு பாசம் வைத்து என்ன பயன்? அவளது அன்பிற்கு பாத்திரமாக வேற ஒருத்தி பிறந்திருக்கிறாள். இந்த உண்மையை நினைத்து பார்த்த தேவகியின் கண்களில் கண்ணீர் பெருகியது.